ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். அப்புறம் செப்டம்பர் 2ல் உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதை சரியாக நோட் பண்ணலை. அதனால மூவியில் என்னால் விஷ் பண்ண முடியல. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சிஸ்டர். உங்களோட 14வது மேரேஜ் லைஃப்க்கு விஷ் கேட்டிருந்தீங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். இந்த வீக்கில் போடுற மூவியில் நான் கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். நீங்கள் டேக்குக்கு மூவி கேட்டிருந்தீங்க. ஓகே, சாரி லேட்டாக நான் விஷ் பண்ணுறேன். ஓகே ஆடம். அப்புறம் என்கிட்ட செப்டம்பர் 9ல் பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ விஷ் கேட்டிருக்க. ஆனால் அதில் உன்னோட நேம் எதையுமே மென்ஷன் பண்ணல. ஓகே ஆடம், ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே ஆடம். நீ கேட்ட ஸ்டோரியை நான் இந்த வீக்கில் சண்டே வரும், வெயிட் பண்ணு. ஓகே, ஹாப்பி மேரேஜ் லைஃப் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக தான் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீக் மூவியில் கண்டிப்பாக நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வடி ஒர்க் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ரியலி சாரி. ட்ரஸ்டட் ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். என்னடா அங்கிள் ஆண்டியா? ஆமாம், உன்னோட நேமை சொல்லி உன்னோட அங்கிள் ஆண்டி தானா உன்னை அவங்க இந்த பிளேஸில் இருக்கிறாங்களா, அந்த சிட்டியில் இருக்கிற பர்சன்ஸா? நீங்கள் வந்திருக்கிறது உன்னோட பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்களா? அண்ணா உன்னை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்காங்களா, கீழே இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கீழே வந்துன்னா நம்ம ஹோட்டலில் கிடையாது, ஹோட்டலை விட்டு வெளியே போகணும். அந்த மாதிரி ஒரு அட்ரஸ், அதாவது ஜான் ரெடி பண்ண பிளான் இது. அந்த அட்ரஸ்க்கு நம்ம ஜொங்குக்கு போகணுங்கிற மாதிரி, அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகிற மாதிரி இப்படி ஒரு ஒர்க்கு கொடுக்கும். அதை நம்மகிட்ட அப்படியே சொல்லவும், என்ன எனக்கு இப்படி ஒரு அங்கிள் ஆண்டி இருக்காங்களான்னுங்கிற மாதிரி கேட்டுட்டு பைக்குக்கு எடுத்துகிட்டு எப்படி திரும்பி பார்க்குறாரு. ஐயோ, பேபி இருக்கிற லுக்குக்கு ப்ளே பண்ணுற திங்கிங் எப்படியோ போச்சு. அங்கிள் ஆண்டின்ட்டு முதல்ல அவங்க 2 பேரும் ஃபேஸ்லேயே போய் ஒரு பஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, சரிட்டே நீ டோரை லாக் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணு, நான் நாக் பண்ண சொல்ல ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை விட்டு நம்ம ஜொங்குக்கு போகிற திங்கிங்கே இல்லை. இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷன்லேயே பேசிகிட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, சரி ஜொங்குக், என்னை ஹக் பண்ணியிருக்க மொமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு நீ முதல்ல கீ எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் என்னால் போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை நோட் பண்ணால் கீயை எடுத்து நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் கொடுத்துட்டு போ, உன்னோட அங்கிள் ஆண்டி பார்த்துட்டு வா, நான் ரூமில் ஸ்லீப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு காண்டிலேயே அந்த கீயோட அப்படியே நேராக ரூமை விட்டு வெளியே போவாரா. இந்த மாதிரி ரூமை விட்டு வெளியே போனால் கரெக்டாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு அவரோட மொபைலை விட்டுட்டு வந்த மூமெண்ட்டு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை, கால் எங்கேருந்து வந்துருக்குங்கிற மாதிரி கேட்டேன். கீழே ரிசப்ஷன்லேருந்து தான் கால் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அப்போ நம்ம ஜொங்குக்கு டவுட்டும் ஆகுது, இங்கேருந்து எதுக்கு கால் பண்ணாங்க? அப்போ இங்கேருந்து கால் பண்ணால் என்னோடய அங்கிள் ஆண்டி இங்கே தானே என்னை மீட் பண்ணணும், ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணி ரிசப்ஷனில் இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட எனக்கு இந்த ரூமுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாங்கிற மாதிரிட்டே ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த நம்பரை சொல்கிறாரு. அப்படி சொன்னால் நாங்கள் யாருமே கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாருமே கால் பண்ணாமல் எப்படி கால் வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அதில் ஒரு பர்சன்ட் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி கொஞ்சம் பயத்தில் இருந்தோம். அந்த பர்சன்ட்டோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சரியில்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்கிட்ட மிரட்டுற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசினோம். நான் தான் அந்த மாதிரி கால் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுவான் ஜொங்குக்கிட்ட. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு செம்ம காண்டாக்கி நேராக நம்ம ஜொங்குக்கு ரூமுக்கு ஒரு இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். அதாவது நான் தான் ஃபேக்காக கால் பண்ணி ரூம்லேருந்து உன்னை வெளியே வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ரூமை க்ளீன் பண்ண வந்திருப்பான்ல மார்னிங், அந்த பர்சன்ட்டை தானே நம்ம ஜொங்குக்கு திட்டிருப்பாரு. அதே பர்சன்ட்டாக இப்போ கால் பண்ணி இப்படி ரூமை விட்டு வெளியே வர வச்சுருப்பான். நீ மார்னிங் இந்த மாதிரி பண்ணல, அந்த கோவத்தில் தான் நான் கால் பண்ணி உன்னை வெளியே வர வச்சேன், உன்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும், டென்ஷன் ஆக்கணும்னு நினச்சேன், உன்னோட அங்கிள் ஆண்டி தேடி நீ அலையணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு காண்டாகி அந்த பர்சன்ட்டை 2-3 அடி அடிச்சிடுவார் நம்ம ஜொங்குக்கு. எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் ரூமுக்குள்ளே வந்தது கேட்டதுக்கு என்னை இப்படி அலைய விடுறதுக்கு பிளான் பண்ணேன்னு என்கிட்டே சொல்லுவேனுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை 2-3 அடி அடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வருவார். டே ஒரு லுக்கில் இருந்தார்ல, அந்த மூமெண்ட்டில் டே கூட ஜாலியாக இருக்கலாம்ங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நேராக ரூமுக்கு வந்தோம். இப்போ அந்த ரூம் டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்டு டே அதுக்குள்ளே ஜொங்குக்கு வந்துட்டானாங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலான ஹாப்பியான மூமெண்ட்லேயே டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா ஜான் நிற்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு.
ஜான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, வாவ் பேபி, என்ன மாடி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்ன மாடி ஒரு அவுட் ஃபிட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜான் உள்ள என்றானா, ரூம்குள்ள என்ட்ரு ஆகாத. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த பிளேஸ்க்கு நீ வருவ? நீ என்ன மாட்டி ஒரு கேரக்டருங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஜிமி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஏன்டா இந்த மாதிரி பண்ண? எதுக்குடா இந்த மாதிரி பண்ண? காலேஜில் இருக்க எல்லா பசன்ஸ்கிட்டையும் ரொம்ப இன்னசென்ட் மாதிரியும் ஜென்டில்மேன் மாதிரியும் காட்டிக்கிட்டு இவ்வளோ டேட்டை பிடிச்ச பசண்டாக இருப்பேன் நான் திங்க் கூட பண்ணலடா. ஒழுங்கு மரியாதை இந்த ரூமை விட்டு வெளியே போயிரு. ஜங்குக்கு மட்டும் இங்கே வந்தான்னு வச்சுக்கோயேன், உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது. மிடில் இங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எக்கோ மாட்டிட்டு அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக கால் பண்ணி நான் தானடா வெளியே போக வச்சுங்கிற மாதிரி ஜான் சொன்னால் அடைக்கிட்டு நம்மகிட்ட இன்னும் ஷாக்காகி, என்ன நீ தான் கால் பண்ணி இங்கேருந்து ஜங்குக்கு வெளியே போச்சியா? ஆமாம், நீ ஜிமினாவை இங்கே பண்ணிட்டு இருந்த ஹோல் மொமெண்ட்டே நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ ஜங்கு கூட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணியா? அதை பிரேக் பண்ணிவிட்டு ஏன் கூட மூவ் ஆன் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜங்குக்கு அங்கிள் ஆண்டி தேடி போயிருக்கான். நான் உன் கூட ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட க்ளோஸ் ஆவண்டா. ஜங்குக் அந்த பிளேஸ்லேருந்து ரூமுக்கு வர்ற மூமெண்ட் ஜானோட ஃப்ரெண்டு நோட் பண்ணிவிட்டு டே பிளான் போட்டபடி கரெக்டாக ஜங்குக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்படி சிக்னல் கொடுக்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை பயமுடுத்துகிற மாதிரி டே வந்து ஹக் பண்ணா டே என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஜானை பிடிச்சி தள்ளணும். கரெக்டாக ரூம் டோர் ஓப்பனில் இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே என்ட்ராகி பார்த்தோம். ஜானு ஜங்குக்கு வர மூமெண்ட்டை ஃப்ரெண்ட் மூலியமாக தெரிஞ்சு தானே ஹக் பண்ணியிருப்பான். ஹக் பண்ண மூமெண்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக்கான ரியாக்ஷனில் டேயும் ஜானையும் நோட் பண்ணோம். டே இப்படி ஜானை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜான்டா, என்னட்டையாங் ஜங்குக்கு நான் வெளியே அனுப்பிட்டேன், கால் வந்துச்சுன்னு சொல்லி அங்கிள் ஆண்டியை பார்க்க போக சொல்லி கீயெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன், அவன் ரூம்க்குலாம் வரமாட்டேன்னு சொல்லி என்னை கால் பண்ணி கூப்பிட்டா இப்போ ஜங்குக்கு வந்து நிற்கிறான். இப்போ என்ன பண்ண? ஜங்குக்கு என்ன பனிஷ் பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசணும். செம்ம ஷாக்காகி என்ன நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜானை விட்டுட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு நீ நீ நினைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லுன்னு தெரியாமல் பயங்கரமாக க்ரை பண்ணோம். நம்ம ஜான் அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட வந்துட்டு இங்கே பாரு ஜங்குக்கிட்டே தான் எனக்கு கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர வச்சான். நீ எங்கேயோ ஒர்க்காக வெளியே போயிட்டுன்ட்டு ஆனால் பார்த்தா நீ ஒர்க்குக்கு வெளியே போகலாம் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி டேயாங் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போனோம். நம்மகிட்ட அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து பயத்துலேயே பேச ட்ரை பண்ண அவர் வர இந்த மாதிரி வந்தோம். ஜங்குக் டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே போய் ரூம் டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே அப்படியே கீழே ஃப்ளோரில் உட்காந்துருந்து கதறி அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி கதறி அழுதம் ரூம் டோர் வேகமாக அடித்த அந்த மூமெண்ட் சவுண்டுக்கு அவங்கவுங்க ரூமில் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்த பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்து ஜங்குக் செம்ம கடுப்பில் வெளியே போகிறத பார்த்துட்டு சுகா வந்து டே எங்கடா போகிறவில்ல வேகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி சுகா வெளியே போனால் இந்த மாதிரி ஜங்கு கோவமாக போகிறத பார்த்துட்டு இந்த டே என்னத்தை சொதப்பி வச்சான்னு தெரியலங்கிற மாதிரி ஜிமினா கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி உள்ளே வந்து பார்த்தோம். டே பயங்கரமாக க்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஜிமினா நோட் பண்ணால் மற்ற பாய்ஸஸ்மே நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜான் பண்ண ப்ராப்ளத்தை மட்டுமே நம்ம டே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இங்கேருந்து கோவமாக போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி எழுதா பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம டேயை கம்ஃபர்ட் படுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கம்ஃபர்ட் படுத்திட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு சைடை தான் காட்டுது. ஜங்குக்கு நேராக அங்கேருந்து போனவர் அந்த ஹோட்டலுக்கு வெளியே தான் ஜானோட ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம டேக்குக்கு பிரித்து விட்டாச்சுங்கிற மாதிரி ஹாப்பியில் ஹைஃபை அடிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த பர்சன்ஸ் பக்கத்துலேயே போய் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு அவங்க ட்ரிங்க் பண்ண வச்சுருந்த பாட்டிலை எடுத்து நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக ஸ்கிப் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னடா என்ன எங்கள் 2 பேருக்குள்ள ஃபைட்டை வர வைக்க ஹெவி ஒர்க் பண்ணியிருக்க பிள்ளைக்கு என்ன திங்க் பண்ண? இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பார்த்தோன்னே என்கிட்ட அந்த மாதிரி பிஹேவியரில் உள்ள பர்சன் நினச்சி தப்பாக திங்க் பண்ணிடுவேன் நினச்சியா? என்ன திமிருடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்த அந்த பாட்டிலை வச்சு ஜானோட ஹெட்டில் ஒரு அடி தான். இப்படி அடிச்சுட்டு நானும் சரி போனா போட்டுன்னு உன்னை சும்மா அடிச்சுட்டு விட்டா இந்த மாதிரியை ப்ளே பண்ணுற நீ எவ்வளவு திமிர் இருந்தால் என் டேயை ஃபாலோ பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் நீ வருவ அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிலை உடச்ச பீசஸ் இருக்குல்ல அதை வச்சு கரெக்டாக ஜானோட நெக்லே வைக்கிறாரு. ஒரு அல்ட்டுன்னு வச்சுக்கோ, இங்கேயே நீ டெட்டு தான்.
என்ன நினச்சி என் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க? ஆ, நான் அவ்வளோ பனிஷ் பண்ணியும் என் மேலே இருக்க பயம் அப்போ உனக்கு இல்லை. அப்போ நீ இந்த பிளேஸில் இருக்கக்கூடாது. நீ இங்கே இருந்தனா டெய்லியுமே என் பேபி பெயினில் தாண்டா துடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜானை அடிக்கிற வீட்டுக்கு ஜானோட ஃப்ரெண்ட்ஸு ஜானை சேவ் பண்ண வேண்டாம். சுகாவும் நம்ம ஜங்குக்கு அடிக்காத அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாரு. இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வெறியுமே நம்ம ஜங்குக்கு சுகாவை அடிச்சு போட்டுட்டு ஜானை கில் பண்ணுற அளவுக்கு டெத் ஆகிற அளவுக்கு நம்ம ஜங்குக்கு அடிச்சிருவார். இப்படி அடிச்சுட்டு அப்படி டெத் ஆகிற பொசிஷனில் ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு அப்படி ஜானை நோட் பண்ணிவிட்டு மார்னிங் நீ எழுந்து நான் இந்த பிளேஸ்க்கு வர சொல்ல நீ டெத் ஆகிட்டானுங்கிற நியூஸ் தாண்டா எனக்கு தெரியும். போனா படுன்னு விட்டுட்டு இருந்தா என்னையவா கடுப்பிட்டு இருக்கனுங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு ஜானை டெத் ஆகிற அளவுக்கு அடித்து போட்டுட்டு யாருமே அந்த பிளேஸில் சேவ் பண்ணதில்ல. அந்த மூமெண்ட்டில் அப்படியே ட்ரிங்க் பாட்டில் எடுத்து ட்ரிங்க் பண்ணபடியே நேராக அங்கேருந்து மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். அந்த பிளேஸில் இப்போ கரெக்டாக தியா என்ட்ராகி தியாவுக்கு தான் ஜங்குக்கு மேலே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதனால ஜங்குக்கு இந்த மாதிரி இந்த பிளேஸுக்கு பாய்ஸஸ் கூட ட்ரிப்புக்கு வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவளுமே சீக்கிரட்டாக ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்துருப்பாள். டே கூட ஜங்குக்கு இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருக்கும். ஜான் இந்த பிளேஸில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு தியா வந்து ஜான்கிட்ட பேசியிருந்திருப்பான். தியாவும் ஜானும் சேர்ந்துட்டு அவ்வளோ பெரிய பிளானே போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஜானை டெத் ஆகிற அளவுக்கு அடித்து போட்டு போன மூமெண்ட்டை தியா நோட் பண்ணிவிட்டு ஜானையும் ஜானோட ஃப்ரெண்ட்ஸையும் சேஃபாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவா. இந்த மாதிரி சேர்த்தா அவனை அடித்து போட்டாச்சு, நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் டெத்தான நியூஸ் தான் நமக்கு வரும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம ஹாப்பிலேயே ட்ரிங்க் பண்ண போர்டேலேயும் கரெக்டாக ரூம்குள்ள என்ட்ராக வர அந்த மாதிரி என்றானா பாய்ஸஸ் எல்லாருமே டே பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க அப்படியே டே விட்டு மூவ் ஆனாக்கி இங்கே பாரு அவன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசு, இல்லை அவன் ரொம்ப கோவமாக இருக்கானா பேசவே செய்யாது, இன்றைக்கி இக்னோர் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக உள்ளே என்ட்ராகிறவர் டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேயோட ஃபேஸ் மட்டும் அப்படியே வீங்கி போய் இருக்குது. பயங்கரமாக க்ரை பண்ணி ஃபேஸ் வீங்கி போய் இருக்குது. ஐஸ் மட்டும் ரெட்டாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே இந்த அளவுக்கு க்ரை பண்ணியிருக்கானேங்கிற மாதிரி ஒரு பெயின்டே அப்படியே நேராக பெட்ரூம்குள்ளே போனோம். பெட்ரூம் முழுக்க அந்த மாதிரி டெக்கரேட்டிங்கில் இருக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே போய் பெட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அந்த பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தோம். நம்ம ஜங்குக்கு பண்ண அந்த பிஹேவியர் மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம மேலே கோவமாக இருக்காம்பளுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வாருன்னா ஹால்லே உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து உட்காந்து நேற்று நைட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் எப்படி எழுந்து உட்காந்தோம். என்னாச்சு நைட்டு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். ஜான் அடித்தது, ட்ரிங்க் பண்ணது, ரூம்குள்ளே வந்ததுங்கிற மாதிரி எல்லாமே திங்க் ஆனோம். இப்போ அப்படியே நம்ம டே எங்கே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் நைட்டு நம்ம ஜங்குக்கு பெட்டில் படுக்க சொல்ல பயங்கரமாக வாமிட் பண்ணியிருப்பார் ஃப்ளோரில். ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, ட்ரிங்க் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்படி வாமிட் பண்ணிகிட்டு இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண, ஏன் இப்படி ட்ரிங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி டே கொஞ்சம் கோமாட்டிட்டுனா இங்கே பாரு டேங் தேவையில்லாமல் எதாவது டென்ஷன் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வேறு என் பேபின்லாம் பார்க்க மாட்டேன், பயங்கரமாக பனிஷ் பண்ணிடுவேன். முதல்ல என் முன்னாடி நிற்கிறத விட்டுட்டுருப்போம், நான் வேணால் அதை க்ளீன் பண்ணிக்கிறேன், உனக்கு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவத்தில் இப்படி திட்டிருப்பாரு. நீ மட்டும் என்ன நான் சொல்கிறத கேட்கவா செய்கிற, நான் யார் கூட பேசாதன்னு சொல்கிறேனோ அவங்க கூட தான் நீ பேசுகிற, கேட்டால் ஃப்ரெண்டுன்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஒரு டென்ஷனில் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண போட்டியில் டே ரொம்ப ஹாஷாக திட்டிருப்பாரு. இந்த மாதிரி திட்டிட்டு நான் க்ளீன் பண்ணிப்பேன், வேலையை பார்த்துக்கோங்கிற மாதிரி திரும்பவும் இப்படி பெட்டில் பட்டுருவார். அந்த மாதிரி பட்டான் டே ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி ஜங்குக்கு திட்டின மூமெண்ட்லேயே ஜங்குக்கு வாமிட் பண்ணியிருப்பார்ல, அந்த பிளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சோஃபாவில் வந்து டயர்ட்லேயே உட்காந்துருப்பாரு, க்ரை பண்ணிட்டுருப்பாரு. இந்த மாதிரி நம்ம டேயை திட்டின மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்து நேராக வேகமாக வந்து ஹாலில் நோட் பண்ணால் ஹாலில் சோஃபாவில் உட்காண்ட பொசிஷன்லேயே டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி டேயோட ஃபேஸை வந்து அப்படியே கப் பண்ணுவாரா. அந்த மாதிரி கப் பண்ணோம். ஜங்குக்கு இந்த மாதிரி கப் பண்ண மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் என்னை நம்பு ஜங்குக், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் திங்க் பண்ணல, நான் வேணும்னேலாம் உன்னை ரூமை விட்டு வெளியே அனுப்பலாங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணுற டேயோட அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டீயரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு
ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ உன்ட்ட வந்து சொன்னேன்னா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு அவனை ஏதாவது திட்டுனேனா? ஏன் இந்த மாதிரி பேசுகிற? ஏன் இந்த மாதிரி பேசுகிற? முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி டேயோட நம்ம மவுத்தில் அப்படியே ஃபிங்கரை வச்சுட்டு, நான் எப்போ ஒன்று அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தப்பாக புரிஞ்சுப்பேன் நீ திங்க் பண்ணுற? எனக்கு என் டே பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாமல் க்ரை பண்ணாடு. சாரி டயாங், நேற்று நைட்டு ஒரு கோவத்தில் ட்ரிங்க் பண்ண பொடியில் உன்னை திட்ட வேற செஞ்சுட்டேன். சாரி சாரி. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை தப்பாலாம் புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு என் டே பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்கு பேசுகிறத கேட்டு டே அப்படியே அந்த கில்ட்டியான மூமெண்ட்லேருந்து கொஞ்சம் பிரேக் ஆனால், சரி வா ஃப்ரெஷ்அப் ஆகு, நீ இதே ட்ரெஸ்ஸில் இருக்கிற பாரு, உன் ஃபேஸ்லாம் எப்படி டல்லாக இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டே நேராக ஃப்ரெஷ்அப் ஆக்க ரூம்குள்ளே கூட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஜொங்குக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணா டே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோட வெளியே வராரு. ட்ரெஸ்ஸை குட்டம்ல டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் வெளியே வேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறது கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டும் அப்படியே டவலை வேர் பண்ணப்படியே ஹேர் அப் பண்ணப்படியே வெளியே வந்தா டே டவலோட பெட்டில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காந்துட்டு என்னாச்சு டேமா? ஏன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமாக என்ன? ஏதாவது வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கொஞ்சம் பயத்திலே கேட்டோம். இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க ஜொங்குக்கோட டைஸில் அப்படியே நம்ம டே எழுந்து உட்காந்துட்டு ஜொங்குக்கோ டைட்டாக ஹக் பண்ணபடி, சாரி ஜொங்குக், ஐ ஆம் ரியலி சாரி. நீ எப்போதுமே என்னோடய சேஃப்டி மட்டும்தான் திங்க் பண்ணி எனக்கு சப்போர்ட்டையும் லவ்வையும் கொடுத்த. அதை அக்செப்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நேற்று நைட்டு அப்படிங்கிற மாதிரி நான் உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் தான் அந்த ஹோல் மொமெண்ட்டே ரெடி பண்ணேன். ஆனால் அது இந்த மாதிரி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ண டே இந்த மாதிரி க்ரை பண்ணுறத பார்த்துட்டு ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆகி டேயோட டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு டே அப்படியே பெட்டில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராகிறாரு. அப்படியா டேயாங், இந்த ஜங்குக் ப்ளே பண்ணதை நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்பலாம் ரெடி பண்ணி அப்படிலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்களா? டேயாங், நீ சும்மா நார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்தபடியே என்னை பற்றி க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும், நான் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகி கவுந்து விழுந்துருவேன். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஏன் பிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஓவரானபடி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி சாரிக்கு மேலே சாரி சொல்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயோட லிப்பில் அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு கிஸ் பண்ணி. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். 2 பேருமே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டேயோட பாடி முழுக்க ஃபுல்லாக ப்ளே ஆகி டே வேர் பண்ணியிருந்த டவலையும் ஜொங்குக்கு வேர் பண்ணியிருந்த டவலையும் ரிமூவ் பண்ணி போடுறாரு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி 2 பேரும் நேக்கடாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி அப்படியே ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண டே இவ்வளோ ஷை ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி என்னை பாருங்கிற மாதிரி டீச் பண்ணுறாரு. ஜொங்குக்கு இந்த மாதிரி டீச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயோட பாடி முழுக்க ப்ளே பண்ணி கிஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபீல் பண்ணபடியே டே அப்படியே பேக் சைடாக திரும்பி படுக்க வச்சுட்டு பேக் சைட் பொசிஷன்லேயே டேக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண டேக்கி பெயினாக இருக்குது, ஜொங்கு கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பார்த்து பேசினோம். சரி ஓகே பேபி, ஸ்லோவாகவே நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ரூடெல்லாம் ப்ளே பண்ணாமல் டேக்கு பெயினே இல்லாத அளவுக்கு டே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் இப்போ டைம் மூவ் ஆகி நம்ம டே வந்து பெட்டில் டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. ஜங்குக்கு நார்மலாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து மறுபடியும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு டே எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணால் இப்போ அப்படியே நம்ம ஜொங்குக்கோட ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்டை கேட்டு நம்ம ஜொங்கு கம்ப்ளீட்டோட பாடியில் ஃபுல்லாக நல்லா கவர் ஆனபடி பெட்ஷீட்டை கவர் பண்ணபடி ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாம் இருந்தால் நேற்று நைட்டு வேறு ஃபைட்டு மாதிரி ஆயிடுச்சுல. அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்டே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான்.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி, லாக் பண்ணி, கீயை நம்ம ஜங்குக்கு எடுத்துட்டு, பாய்ஸஸ் கூட சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட வராரு. இந்த மாரி சாப்பிட வேண்டாம். சுகா நம்ம ஜங்குக்க நோட் பண்ணிட்டு, "ஜங்குக்கு நீ டேக் கூட ஃபைட்டா பண்ண" அப்படிங்கிற மாரி கேட்க வருவாரா, அந்த மாரி கேட்க வந்தா, ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோக்குள்ள ஒரு ஸ்மைல் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்ன நேற்று நைட்டு நடந்த மூமெண்ட்டுக்கு செம்ம காண்டில் என்னெல்லாமோ திட்டிக்கிட்டு எப்படிலாமோ கோவமா இருந்தா, ஃபேஸில் என்ன இவ்வளோ ஸ்மைல் வருது, ஐயோ ஷையான ஸ்மைலா, இந்த அளவுக்கு ஜங்குக் ஷையாக்கி ஸ்மைல் பண்ணி நான் பார்த்துட்டு இல்லையே, ரொம்ப ஆர்வமாக இருக்கே கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா நம்ம ஜங்குக்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். சுகாவோட காட்டுக்கிட்ட வந்துட்டு, நாங்கள் 2 பேருமே எங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டோம், என்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருந்தோனுங்கிறத அப்படியே சொல்லிட்டு ஜங்குக் அப்படி சையிலேயே ஸ்மைல் பண்ணி சிரிப்பாரா. இதை கேட்டு சுகா செம்ம ஹாப்பியாகி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணுவாரா, இவங்க 2 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் அந்த ஸ்மைல் பண்ணபடி சிரிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டையும் மற்ற பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க 2 பேருங்கிற மாதிரி நோட் பண்ணோம். சுகாவை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னங்கிற மாதிரி கேட்டால் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப் கட்டுறாரு. ரியலி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால் ஆமாங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவுக்கு புரிஞ்சிச்சு. அதனால மற்ற பாய்ஸஸ் கிட்டேயும் அதை விட்டு சத்தமாக சொல்லாமல் அவங்கவுங்க கார்த்துக்கிட்ட போய் பையன் சொல்கிறாரு. சொன்னால் பாய்ஸஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. எவ்வளவோ போராடி கடைசியில் எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டிங்களாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டேக்கு ஃபுட்டை எடுத்தபடியே நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரானா, நம்ம டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெட்டில் தான் உட்காந்துருப்பாரு. ஜங்குக்குள்ளே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக்கே என்னை கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ டயர்டில் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தல, அதான் உன்னை நான் எழுப்பலை, இந்தா ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி டேக்கு நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். நம்ம டே எனக்கு அடி வேணும், இது வேணும், இடட்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டையாக கேட்குறாரு. அதை நம்ம ஜங்குக்கு எடுத்து நம்ம டேக்கே ஃபீட் பண்ணி விட்டுட்ருப்பாரு. ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே நம்மகிட்டே அப்படியே ஃபுட்டை மட்டுமே சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் இப்போ அந்த ரூம் டோரை நம்ம ஜிமினை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணோம். டேடா ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்னடா குட் நியூஸை நீ சொல்லலை, ஜங்குக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக் ஆனோம். சரி அதை ஃப்ரீ பண்ணி விட்டுரு, ஆஃப்டரும் நாங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து பீச் சைடு வழியாக சீ போட்டு சாப்பிட போகிறோம், வாரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. சரி சீ ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து போனோம். என்னாச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்கவும், இல்லை இன்னைக்கு 1 டே தானே லாஸ்ட் டேட், நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்ல, அதான் சீ ஃபுட்டு சாப்பிடணுன்ட்டு பாய்ஸஸ் எல்லோரும், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. அதான் ஜிமினை சொல்லிட்டு போகிறான், ஆஃப்டர்நூன் 1:00 போல் இங்கேருந்து கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா, நெக்ஸ்ட் டே இங்கேருந்து அவங்களோட பிளேஸ்க்கு போகணும். அதனால அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி சும்மா அங்கிட்டு இங்கிட்டுமா வச்சுட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் லக்கேஜில் அப்படியே அழகாக பேக் பண்ணி வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்ருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் வராரு. என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாத்தையும் நீ தான் பேக் பண்ணிகிட்ருப்ப, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வேகமாக நீ பேக் பண்ணுவ, அதான் நான் இப்போவே பேக் பண்ணுறேன், நீ வேணால் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். இப்படி நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயுமே நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே மடித்து இவங்க என்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ட்ரெஸ்ஸும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வாஷ் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஜங்குக் காய போடுறாரு. இந்த மாதிரி காய போட்டுட்டு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டேக்கு இப்போ நம்ம ஜங்குக்கை நம்ம டேயால் நிமிந்து கூட பார்க்க முடியல, ரொம்ப ஷையானபடி அப்படியே ஃப்ளோரை பார்த்தபடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்கிறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பன் வர அந்த மாதிரி கப்பனம் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி, என்ன பண்ண போகிற ஜங்குக் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் டேயோங் நீ ஏன் இப்படி ஷை ஆகுற, எப்போது என் ஃபேஸை பார்த்து பேசுவேன், இப்போ என்ன ஷையாக கீழே குனிகிறேன், இங்கே என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்
ஜங்குக் அப்படி டேயோட ஃபேஸை பார்க்க வைக்க ட்ரை பண்ணுவாரா. ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணாது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ண இந்த மாதிரி 2 பேருமே நம்ம டேயோட ஃபேஸை நம்ம ஜங்குக் மூவ் ஆன் பண்ணோம். இப்படி பண்ணாதனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை நம்ம டே புஷ் பண்ணுற வேகத்துக்கு நம்ம ஜங்குக் இப்படி உட்காந்துருந்தவர் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டோம். டே ஜங்குக் மேலே ஓவரானபடி படுக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேரும் ஒரு புஷ்ஷான மூமெண்ட்டில் விழுற மூமெண்ட்டை பட்டுட்டு டே செம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். என்ன பேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க போலுக்கு, என் ஹஸ்பண்டே தள்ளி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப் அப்படி ப்ரெஸ் பண்ணி சாஃப்டாக ரப்பன்னு வரா. ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணா. நீ அங்கே எங்கே நோட் பண்ணுற, என்ன நோட் பண்ண அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி க்ளோஸ் ஆளுக்கிறாரு. என்னடா ப்ளே பண்ணதுக்கு மட்டும் அலோவ் பண்ணிட்டியே, நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி அக்செப்டும் பண்ணிட்டல, பின்ன என்ன என் ஹேண்ட்ஸ் இனி உன் பாடி முழுக்க ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாடி முழுக்க ரப் பண்ணபடி ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறாரு. ஜங்குக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஒரு நர்வஸில் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்லேயும் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ப்ளே பண்ணாட டீச் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சிரிச்சபடியே நம்ம ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாரா. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கிட்டே விடாமல் 2 லெக்குக்கு நடுவில் கிரிப்பாக நம்மகிட்டே பிடிச்சபடி டே கூட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். அண்டர் ரூம் டோரை நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்றாங்களா இந்த மாதிரி என்றானம். என்னடா டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி உள்ளே என்றானவங்க பெட்ரூமில் அப்படி என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். டே இந்த மாதிரி லாக் பண்ண பொசிஷனில் டே கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறத பட்டுட்டு பாய்ஸஸ் எல்லோரும் செம்ம ஷாக்கானா. நம்ம சுகர் டான் டே ஜங்குக் நீ ப்ளே பண்ணி விளாடுற டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு விளாடுற திங்கிங்கே இருக்காதாடா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாராம். இந்த மாதிரி கற்றுனா டே ரூம்குள்ளே வர சொல்ல நாக் பண்ணிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி டே விடுவார். அந்த மாதிரி விட்டால் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி ஜங்குக்கோட செஸ்ஸில் அதாவது எழுந்து நிற்கிறாரு. பெட்டில் படுத்திருந்தவங்க இப்போ எழுந்து நின்றுருப்பாங்க. நம்ம டே தான் அத்தனை பேரும் பார்த்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு ஷையில் ஜங்குக்கு முன்னாடி ஜங்குக்கை ஹக் பண்ண பொசிஷன்லேயும் ஃபேஸை மட்டும் ஜங்குக்கோட செஸ்ஸில் வச்சு மறைக்கிறாரு. போ ஜங்குக்கு நான் அப்போவே சொன்னோம்ல, அவங்க எல்லோரும் ரெடியாகி வந்துருவாங்க, ப்ளே பண்ணாதன்ட்டு, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவ்வளோக்குள்ளே ஷையாகி அப்படி ஹக் பண்ண பொசிஷனில் நிற்கிறத பார்க்க சொல்ல ஜங்குக்குன்னா அவ்வளோ ஹாப்பி. அவர் இந்த வேர்ல்டுலேயே இல்லை, ஹெவன்லன்ற ஃபீல் தான். அந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஹிப் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு அவங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டுடா, என்னை விட அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்டு அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ளே தான் பண்ணுவாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி திங்க் பண்ணுற, நீ இப்போ தானே டே ஒரு லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகியிருக்க, மேரேஜ் லைஃப்குள்ளே இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, க்ளோஸாக பேசினது கிடையாது, நான் தானே உன்கிட்ட க்ளோஸாக பேசியிருக்கேன், நான் தானே உன்கிட்ட ப்ளே பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் நீ இப்படி தான் ஷையாக வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு இப்படி கூப்பிட்டு வராரு. அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி வாக் பண்ணபடி பேராக வாக் பண்ணபடி ஒரு ஹோட்டலுக்கு அங்கே ஃபுல்லாக சீ ஃபுட்டாக தான் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு அதாவது இந்த பிளேஸில் தான் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிற மாதிரி அங்கே உள்ள பசங்க சொல்லியிருப்பாங்க. அதனால வந்தோம் இங்கே போய் நம்ம இந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வாக் பண்ணபடி பேராக பேசிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டான் ஜங்கு கூட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லேயே தான் நம்ம வருவார். இந்த மாதிரி இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் முன்னாடி போய்ட்டுருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம ஜங்குக்கு நிமிண்டு பார்க்குறாரு. இந்த மாதிரி நிமிண்டு பார்த்தா எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹக் பண்ண பொசிஷனில் போய்ட்டுருக்க மூமெண்ட்டும் ஜங்குக்கு நார்மலாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே அவங்க ஜங்குக்கோட மாம்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு வர்றாரு. நாங்கள் இன்றைக்கி நைட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுவோமா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மார்னிங் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம், இன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலில் அவ்வளோ ஹாப்பியில் அவங்க மாம்கிட்ட பேசிட்டு வர்றதை நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க வார அந்த பிளேஸில்
அதில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாக வாட்டர்ஸாக இருக்குது. அதாவது மழை தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் தான் ஆரம் வந்து ஃபஸ்ட்டில் போகிறாரு. ஆரம் ஜின்னு போகிற மூமெண்ட்டுக்கு ஆரம் டக்குன்னு ஜம்ப் பண்ணிவிட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நீ ஜம்ப் பண்ண நான் பிடிச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜின்னு ஜம்ப் பண்ணி ஆரம்பிட்ட போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜெயகப்பும் வேணுண்டாம் டேய் ரொம்ப தூரமாக இருக்கே ஜம்ப் பண்ணிடுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சேர்ந்து ஜம்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயகப்பு வந்து ஒயனோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சபடி அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணோம் நம்ம ஜிமினாவும் நம்ம சுகாவும் நெக்ஸ்ட்டு போவாங்க. இந்த மாதிரி போனால் ஜிமினா டக்குன்னு அந்த சைடு ஜம்ப் பண்ணிடுவார். என்னடா ஒரு ஜம்பில் அங்கே மாற போயிட்டேன் டே ஜிமின் என்னால் அவ்வளோ வேகமாக ஜம்ப் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன் பேபி நீ கவலைப்படாத நீ ஜம்ப் பண்ணும் இப்போ பிடிச்சி நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நீ விட்டுட்டீன்னா நான் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா செலவும் அதெல்லாம் விழமாட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவை ஜம்ப் பண்ண சொல்லாரு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ண சொன்னோம். சுகாவுமே ஜிமினா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் டக்குன்னு ஜம்ப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணோம். ஜிமினா டக்குன்னு சுகாவோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சி புஷ் பண்ணி பிடிச்சி தூக்கிடுவார். தூக்கி ஹக் பண்ண பிடிப்பாரா. அப்பா ஜிமினா என்னை எப்படியோ சேவ் பண்ணிட்டடா நீ விட்டுருவியோ நினச்சி நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி இவங்க எல்லாரும் அந்த பிளேஸை தாண்டி ஜம்ப் பண்ணி அப்படி போயிட்டுருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு வேளை இந்த மாதிரி கால் பேசிகிட்டே போயிட்டுருக்க மூமெண்ட்டுக்கு கால் பேசின மூமெண்ட்லேயே அந்த பிளேஸில் ஜம்ப் பண்ணி போகிறானா இல்லை இவங்களே மாதிரி ஹிப்பை பிடிக்கிறது ஹக் பண்ணபடி அந்த மாதிரி நம்ம கூட போகிறானா ஜம்ப் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணணுன்ட்டு டே வந்து முன்னாடி ஒரு பள்ளம் இருக்கிறதே நம்ம ஜொங்குக்கிட்ட சொல்லாமல் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜொங்குக்கு என்ன பண்ணுவானுங்கிற மாதிரியே நம்ம ஜொங்குக்கே நோட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் அந்தமாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க மாம்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு மொபைலை வந்து காட்டில் வச்சு பேசல ப்ளூடூத் மாதிரி காட்டில் மாட்டிருப்போம்ல ஹெட்ஃபோன் மாதிரி அந்த மாதிரி இதில் தான் நம்ம ஜொங்குக்கு பேசிகிட்டே வருவார். இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்தோம். கரெக்டாக அந்த பள்ளத்துக்கிட்ட வரவும் நம்ம ஜொங்குக்கு வந்து டே வந்து நீ இப்படி ஜம்ப் பண்ணுவியா அப்படி ஜம்ப் பண்ணுவியான்னு எதையுமே கேட்காத மூமெண்ட்டை பட்டுட்டு ஒரு வேளை நம்ம தான் நம்மளை ஜம்ப் பண்ணணும் பொழுது ஜொங்குக்கு மாம்கிட்ட ரொம்ப பிஸியாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்மகிட்டே டக்குன்னு ஜம்ப் பண்ண போவாரா. இந்த மாதிரி ஜம்ப் பண்ண போகிற நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு ப்ராடஸ்டலே பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற பேபி இவ்வளோ வேகமாக ஜம்ப் பண்ணுறியே உனக்கு அடிபட்டுற போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்க எல்லோரும் ஜம்ப் பண்ணி தானடா போனாங்க எனக்கு என்னடா அடிபட போட்டு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி இவ்வளோ வேகமாக ஜம்ப் பண்ணணும்னு யாரும் சொல்லியா செஞ்சாங்க சுற்றி போனால் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் இவங்க எல்லோரும் ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணோம். டேயை வந்து ஜம்ப் பண்ண விடாமல் இந்த மாதிரி ப்ராடஸ்டலே தூக்கினபடி அந்த பிளேஸ் அந்த வாட்டர்ஸ் இருக்கிற பிளேஸை சுற்றி நடந்து வந்து அப்படி ப்ராடஸ்டலே தூக்கினபடி டே ஹேண்ட்ஸில் வச்சபடி அவங்க மாம்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஷேயாகி ஜொங்குக்கு நீ என்ன பண்ணுற கீழே இறக்கி விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நீ வந்து ஜம்ப் பண்ணுறதுலே இருக்கிற உனக்கு எங்கேயாவது அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஹேண்ட்ஸில் இரு நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராடஸ்டலே கரெக்டாக அந்த ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸ் வரைக்கும் தூக்கிட்டு வராரு.